அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 சாமுவேல் 1:27-28. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா, எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அவனை உமக்கே அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு ஜெபம். அந்த பொருத்தனை கர்த்தர் அங்கீகரித்தார். இவள் பொருத்தனை செய்ததின்படி சாமுவேலை கொண்டு வந்து ஏலியின் கருத்தில் அர்ப்பணித்தது ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைக்காக ஒப்பு கொடுத்தாள். கிட்டத்தட்ட வயசு ஒரு 10-11 வயசு இருக்கு. கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்திலே ஏலியின் கருத்தில் விட்டு ஊழியத்துக்கு அர்ப்பணித்து விட்டு பொருத்தனை நிறைவேற்றினார். சாதாரணமா கொண்டு வந்தெல்லாம் விட்டுருக்க மாட்டா. எப்படின்னு கேட்குறீங்களா? எபிரேய பாரம்பரியத்தின்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே 8ஆம் நாளிலே ஆசாரியனை கூப்பிடுவார்கள். அந்த ஆசாரியன் அந்த குழந்தையின் காதில் பிரமாணத்தை ஓதுவான். 8 பிரமாணத்தை அவன் ஓதுவான். குழந்தைக்கு கேட்குதோ இல்லையோ, ஆனால் முதல் இந்த குழந்தை ஆண்டவர் வார்த்தை கேட்கணும்ன்ற கான்செப்டில் 8ஆம் நாளிலே அவன் குழந்தையின் காதல பிரமாணத்தை போதித்து விட்டு போவான். தாயும் தகப்பனும் பிள்ளை அப்படி ஜபத்திலும் பிரமாணத்திலும் வளர்ப்பார்கள். குறிப்பா 3 வயது, இந்த 3 வயதில் தான் பால் மறக்க பண்ணுகிற ஒரு காலம். அந்த நாட்களிலிருந்து ஜெபிக்கவும் வேதத்தை போதிக்கவும் மிகவும் கருத்தாயிருப்பார்கள் யூத ஸ்திரீகள். அந்நாள் அப்படித்தான் கருத்தாய் போதித்தாள். ஜெபிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசையை அந்த இளம் வயதிலேயே ஊற்றினாள். சாப்பாட்டோடு சேர்த்து இதையும் ஊற்றிவிட்டாள். நம்ம கிறிஸ்தவ சகோதரிகள் என்ன பண்றோம்? நம்ம கிறிஸ்தவ பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கும் போது சின்ன வயசுல ஒழுங்கா வளர்க்கணுங்க. ஆண்டவரை சொல்லி, ஊழியத்தை சொல்லி, பரிசுத்த ஜெபத்தை சொல்லி வளர்க்கணுங்க. அப்படி வளர்ந்தா அவன் எங்க போனாலும் நிற்பான். கர்த்தருக்காக வைராக்கியமா செயல்படுவான். உங்கள் பிள்ளைகள் அப்படி எழும்பட்டும். ஆகவே பெற்றோர், நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத காலகட்டத்தில் இருக்குங்க, எப்போ இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. தயவு செய்து சொல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அவர்களை சாமுவேலை போல உயர்த்தும். அல்லேலூயா, அல்லேலூயா.